ரீசெண்ட்லி மைக்ரோசாஃப்டால பலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்ணுறதா அதாவது மைக்ரோசாஃப்ட் வந்து இதோடைய ஏஐயை வந்து பலஸ்தீன் மக்களை டார்கெட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஃபார் த அட்டாக்னு இந்த உமன் வந்து அதை எதிர்த்து போராடினாங்க. ஸோ டெஃபினெட்லி அவங்களோட அந்த தைரியம் அண்ட் எல்லாத்தையும் தாண்டி ஹியூமனிட்டி, அந்த மனிதாபிமானம் வந்து அல்லாவை தவிர யாரானே அதுக்கு கிஃப்ட் ஒன்று கொடுக்கலாம். அண்டு இந்த டே அவங்க மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இந்த உலகத்துக்கு வெறிக்கொண்டு கொண்டு வரப்பட்டிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் இதுக்கு பின்னாடி எவ்வளோ விஷயங்கள் நடக்கிருக்குது. பட் ஸ்டில் ஒரு ஹியூமன், ஒரு பிள்ளைகளை கொண்டடிக்கக்கூடிய இந்த உலகத்தில் அவங்க ஒரு பேட்டில் சொல்கிறாங்க, என் அந்த ப்ரெஸ்டீஜியஸ் ஜாப் அந்த உலகத்திலே கொஞ்சம் பேருக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஜாப்பை வந்து எனக்கு மிஸ் பண்ணுறதுல எந்த ஒரு இஷ்யூவும் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ ஆஸ் அ ஹியூமன் பீயிங் வந்து அதில் பெருமதி அவங்களுக்கு தெரியும். பட் த திங் இஸ், அதை விட பெருமதி தான் ஒவ்வொரு குழந்தைகளும், ஒவ்வொரு பெண்களும், ஒவ்வொரு மனிதன். அப்போ அப்படியான ஹியூமன் பீங்கை வந்து குண்டு மலைகள் மூலம் வந்து கொல்லிக்கொண்டு இருக்கிற நேரம் வந்து இல்லாமலாக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த பெண் வந்து அவட அந்த ஹியூமனிட்டி மூலம் இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்கிறாள் வந்து. ஸோ இதை பார்க்குற நேரத்துக்கு ஒரு கவலையான விஷயம்தான், எங்கள்கிட்ட எத்தனை பேர்த்த இந்த தைரியம் இல்லாமல் இருக்கிறதுன்னு சொல்கிறது வந்து ஆச்சரியத்திலேயும் ஆச்சரியம். எல்லாரும் வந்து தலைவர்களுக்கு ஏசி கொண்டிருப்பாங்க வந்து, அவன் செய்யலை, இவன் செய்யலை, அந்த கண்ட்ரி இந்த கண்ட்ரி. நீ என்ன செஞ்சது கேட்டால் நான் இது தான் செஞ்சேன். என்ன செஞ்சேன்? அவன் செய்யலை, இவன் செய்யலைன்னு சொல்லி கொண்டிருந்தேன். உலகத்தில் உள்ள 50 விதமான முஸ்லிம்கள் 80 விதமான முஸ்லிம்களே இதுக்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பிப்பாங்கண்டா, இந்த தலைவர்கள்னு சொல்லிட்டு 50 பேர் இருக்கிறாங்க தானே, இந்த நாட்டு தலைவர்கள், வட்டரைட்டீஸ் வந்து அவங்களெல்லாம் நத்திங். பிரச்சனை இங்கே தான் இருக்கிறது வந்து. ஓகே, அவன் சொகுசை இருந்து கொண்டிருக்கிறான், அந்த சொகுசை பாதுகாக்கிறதுக்கு வேண்டியது செஞ்சு கொள்வான். நான் நீங்கள் வந்து இதுக்காக குரல் எழுப்புறோம் இல்லை, அதை யோசிச்சு பாருங்க. இந்த லேடிக்கு இருக்கிற கட்ஸ் எங்கள்கிட்ட இல்லை. அட்லீஸ்ட் அந்த கோலத்தனத்தை விளங்கி, ஓகே, இந்த மிகப்பெரிய கோலத்தனத்தை விளங்கி இறைவன்கிட்ட கை என்னங்க வந்து, இறைவனை நான் இவ்வளோ பெரிய கோலை அழைக்கிறேன் வந்து என்ன நேர்வழிப்படுத்துவாயா? அட்லீஸ்ட் அதற்கு என்னங்க. ஓகே, எத்தனையோ பேர் அவங்களால எத்தனையோ இடத்துல குரல் எழுப்பேர், எத்தனையோ வகையில் வந்து இந்த விஷயத்தில் ஈடுபடலும். பட் கோலையிலே மிகப்பெரிய கோலை. ஸோ உண்மையில இந்த பெண் இந்த உலகத்திற்கான மிகப்பெரிய உதாரணம். இந்த உலகம் ஒரு நாளும் இந்த பெண்ணை வந்து மறக்காது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். கேட்க